சினிமாக்காரன் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டேல இருக்கோம். அது என்ன ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே என்ன பண்ண போறோம்னா கடி ஜோக்கு. நான் பாருங்க இந்த இது வந்திருக்கு நமக்கு சில்வர் ப்ளே பட்டன். கை தட்டுங்க. ஓகே. நீங்களாம் வீட்ல இருந்து கை தட்டிக்கீங்க. ஓகே. வந்து நாசுக்க குமிரார் அவரு. அதாவது ஒரு 115K இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. இன்ஸ்டால ஒரு 150K இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பரிசா அமெரிக்காவில் இருந்து யூடியூப் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ முடிஞ்சோன்னு இதை பண்ணிடுவாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் நம்ம கேக் கட் பண்ணி கொஞ்சம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதை ஒரு விளாக எடுத்துட்டு இருக்கோம். யாராவது ஃபில் பண்ணுங்கப்பா. நானும் எவ்வளவு நேரம் பேசுறேன் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார நம்ம விக்னர் வச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி அது இவர்தான் நிறைய பார்சல் எல்லாம் பிரிப்பார். நம்ம கொரியர் பாய் பால் காரன் தான். இருங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்காங்க. காதெல்லாம் ஈஸியா பிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி பார்சல் எல்லாம் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப தூக்குவார். இங்க வாங்க கொத்தனார். இவர் தாங்க எந்த ரூம் கட்டினாலும் இவர் ஓபன் பண்ண உடனே உள்ள பிம்பிலி காபிலா இருக்கணுமா? அது குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கு வெளியில. அதனாலதான் லைட்டா ஆடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வயசாயிட்டனால இல்லன்னா அந்த ஹிந்திக்கார வச்சால அது வந்துடணும். ஹிந்திக்கார ஒண்ணு இதே மாதிரி தயாரிச்சு. ஆமாங்க இந்த மாதிரி நிறைய பேர் தயாரிச்சுட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. பேரு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓகே ஒன்னா படிச்சு கட்டு அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். வெட்டி அங்க பாருங்க கண்ணன் வெடிக்க முடியல அவருக்கு. வெடிக்க முடியல. ஆப்போசிட் சைடு ஏய் மூஞ்சி நீங்க மார்க்ஸ் தீட்டாயடா. ஏய் அவன் தான் மாத்தி திருடுறது. கொட்டு அப்படியே இருங்க இரும்ப கொட்டி விட்டுற கூட எப்படிங்க? அதுதான் ஏன் சுத்துறது லாக்கா இருக்கு. லாக்கால மாத்தி சுத்தாய அவன் மாதிரி கொத்தனாரோட பட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வாங்க. ஏய் யூடியூப்ல லெட்டர் கொடுத்திருக்காங்க. கேட்லாக்லாம் கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. என்னன்னு தெரியல. காவாலி பேருடா அழகு வச்சிராங்களா வித்துறாங்களா? அடுத்து வந்து இது நீங்க தான் கொண்டு வரணும். இந்த பாத்துங்க இது என்னது கோல்டு அந்த பிளாட்டினம் டைமண்ட் அதெல்லாம் உங்க கையில இருக்கு. நன்றி வணக்கம். சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது கொஞ்சம் க்ளோஸ் வந்துருங்களே. இருங்க ஓகே அவர் எடுக்கட்டும். இது புரிஞ்சு எல்லாரும் கைவிங்க. ஓகே சொல்ற முறை வாழ்த்துக்கள். அங்கிள் விஜய். எஸ் இவர் வந்து எங்க டீமோட சீனியர் ஆர்டிஸ்ட். மூத்த குடிமகன் கூட சொல்லலாம். அந்த மூத்த குடிமகனோட கொஞ்சம் இந்த மூத்த குடிமகனோட இளைய தம்பி இவர் விக்னேஷ். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இவர் வந்து அந்த கொத்தனார் அரவிந்தர். இவர் வந்து லைட்டர் பாய்னு எல்லாராலும் அறியப்படும். அந்த லைட்டர் பாய் இவர் தான் அரவிந்தர். இவர் வந்து இன்னும் பெரிய கை. இவர் தான் வெயிட்டான கை. இவர் இந்த வீடியோல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்கிட்டு ஸ்பார்க்னு ஒரு சைடு இருக்கும். அப்படியே டெரர் பேசா இருப்பாரு. அதுக்கெல்லாம் அதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதிலே சொல்ல முடியாது. எங்களுக்கே தெரியாது. இந்த பக்கம் இருக்காரு பாருங்க. இவர் தாங்க எங்க டீமோட என்னையா நீ மேனேஜர் சிஇஓ. இந்த யூடியூபோட யாரா நீலமேகம் அவரு நீல் மோகன். அவர் மாதிரி எங்க டீம்ல இருக்க சசிதரன் டைமிங் மட்டும் கீப் அப் பண்ண மாட்டேங்கிறாப்ல. இந்த வீடியோ பிளான் பண்ணது 2 மணிக்கு. இவரை வந்து 1 மணிக்கு வர சொன்னோம்னா 4 மணிக்கு தான் வருவாரு. அவரு வந்து வர சொன்னோம்னா வரவே மாட்டாரு. முறடா முறை அரவிந்து உள்ள வாங்க போய். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா உள்ள போயிட்டு இல்ல கேக் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். இதான் வந்து சர்டிஃபிகேட். இது வந்து ட்ராஃபி அவார்டு. இது போட்டோ சர்டிஃபிகேட். நம்ம முதல்ல யூடியூப்ல இருந்து வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் அண்ட் ட்ராஃபி. இப்போ இதை எந்த கடையில் அடக்க வைக்கலாம், எவ்வளோ போகும், இதெல்லாம் டீலிங் இப்போ ஓடும். இல்ல இதோட மட்டும் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்து வந்து நீங்க தான் இது வாங்கி தரணும் கோல்டு. அதுதான் கொடுத்துட்டாங்களா அவங்களே?
அந்த காலேஜ் இல்லடா அது இதுல வந்து கோல்டு வாங்கி தரீங்க இங்க பாருங்க அப்புறம் வந்து டைமண்ட் வாங்கி தரீங்க கண்ணாடி செஞ்சிருக்கான். அது ஒரு டைம் இதுக்கு ஒரு டைம் கொடுத்துறியா 2 மாசம் தான் டைம் இதை வாங்கி கொடுத்துடணும். இங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரே மாசத்துல இந்த மாதிரி சில்வர் பட்டன் வாங்கின மாதிரி கோல்டு பட்டன் வாங்கி தரதுக்கு நீங்க தான் வந்துட்டு என்ன பண்றீங்க? அந்த இந்திக்கார வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்திக்காரனை கொஞ்சம் செஞ்சிடக்கூடாது. எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. என்னடா இது என்னன்னு சொல்லு. இது விசிட்டிங் கார்டு டொனால்ட் ட்ரம்ப் போடுறது. இப்படிதான் இவங்களை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள செத்து போனோம். ட்ரம்போட விசிட்டிங் கார்டு ஒரு விதம்பா. கங்க்ராச்சுலேஷன் சப்ஸ்கிரைபர் சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ். பாத்துங்க விசிட்டிங் கார்டு. சினிமாக்காரனை சங்கடங்களா மன கஷ்டமா சங்கட்டமா சினிமாக்காரன் ஏங்க என்னங்க மனக்கவலையா இல்ல சங்கட்டமா வீட்டுல பொண்டாட்டி சொல்லையா என்ன பிரச்சனை தான் வாங்க ஹோம் ஒர்க் பண்ணலையா புரிச்சது இல்லையா வேற என்ன சொல்ல இல்ல இவருக்கு பொண்டாட்டி இருக்கு, அதனால பொண்டாட்டி சொல்ல இருக்கு. சமைக்க சொல்றாங்களா சங்கடப்படுத்துறாங்களா கடன் சொல்லையா பிரச்சனையா? ஆமா சமைச்சு சொல்றப்ப எங்க சேனல்ல பாருங்க சோறு வந்துரும். இதான் பாருங்க என்னமா கொடுத்துருக்காங்க. சூப்பர் டேரி இது பூச்சி மருந்து. ஏங்க அது இதுவும் உள்ள போலாயா உள்ள போலாம் அவன போடுறதுல பேரலாம். ஈரத்தை உரியுது. அவனுக்கு இங்க வச்சு ஈரத்தை உரியுது. மண்டையில கொஞ்ச நேரம் வை. மண்டையில உள்ள ஈரம்ல வருது. நெஞ்சில வைங்க ஒரு ஈரம். பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏங்க நான் சின்ன பாத்தீங்கன்னா தெரியும் கிடு 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 நரம்பு ஒண்ணு துடிக்கும். ஏங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பாக்கத்தான் ஆளு டோங்கி மாதிரி ஒல்லியா இருப்பீங்க. பாருங்க ஜிம்பாடிங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க டம்மி பிசாக்கேடா. சினிமாக்காரன் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து விக்ரம். நான் சினிமாக்காரன் டீமில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம மொத்தம் 6 பேர் இருக்கோம். இதில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கொண்டு வருவோம். அதை கொண்டு வந்து அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம க்ளீனாக எடுத்துருவோம். எடிட்டிங் வந்து நானும் விக்னேஷ் அவர்கள் பார்ப்போம். மேக்ஸிமம் மற்ற சப்போர்ட் எல்லாமே வெளியிலேருந்து கணேஷ்னே, சசி, அப்புறம் நம்ம விஜய் அண்ட் அரவிந்த் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ 2026 நீங்கள் ஓட்டு போய் விட வேண்டிய சின்னம் வந்து CK1001. அதாவது 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஓகே அதுக்காக தான் போராடிருக்கோம். இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வரும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி. ஹாய் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பட்டன் வந்திருக்கு. அதை கொடுங்க. இதை வாங்கி தந்த எல்லோருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. என் பேர் பார்த்தீங்கன்னா என் பேர் அரவிந்த். உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். என் பேர் அரவிந்த். வேற என்ன சொல்கிறது? டீமுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1 lakh சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி 1 மில்லியன் கொண்டு போய் நிப்பாட்டுங்க. இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜய். மேக்ஸிமம் இப்போ ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இனிமேல் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து இதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஈஸியாக வாங்கலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம 30 ரூபா கொரியர் ஒரு ஆள் அலைஞ்சு வாங்கி இது எப்படி நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அடுத்து உள்ளதையும் வாங்கி கொடுத்துருங்க. செருப்படி விளக்கமா தடி அதெல்லாம் வேணாம். கோல்டு பட்டன் மட்டும் வாங்கி கொடுங்க. ஆமாம், அடுத்தடுத்து கண்டென்ட் போடுவோம். எங்கள் கண்டென்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. நிறையா பேர் நான் பார்த்த வரைக்குமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்கன்னு நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இது மாதிரி என்கரேஜ் பண்ண தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். என்னோட பேர் கணேஷ்குமார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம நண்பர்கள்லாம் எப்படி சினிமாக்காரன் சேனலில் எந்த அளவுக்கு உங்களெல்லாம் சிரிக்க வச்சுருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். சீக்கிரமாகவே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிப்போம். அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை சீக்கிரமாக கொண்டு வாங்க. நன்றி. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. ஹாய், நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் எல்லாம் எனக்கு வச்சுருக்க பேர் வர்மன். நிறையா பேர் என்னை வந்து மலையாளின்லாம் நினச்சிருக்கீங்க. நான் மலையாளி கிடையாது. நான் பேசுகிறது முதல்ல மலையாளமே கிடையாது. வீடியோக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு விஷயம் எங்கள் கைக்கு வந்திருக்குன்னா அது உங்கள் எல்லாராலையும் தான். உங்கள் எல்லாரும் சப்போர்ட் இல்லாமல் இது எங்களுக்கு கிடையாது. ஸோ இது மெயினாக எங்களுக்காக வந்ததில்லை,
உங்களுக்காக இன்னுமே மென்மேலும் நிறையா பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்கள டெய்லி சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கோம். ஓகே, இதே மாதிரி எங்களுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு மன வலி இருக்கும். நிறையா கஷ்டங்களை கடந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை போக்கிட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டம்லாம் மறந்து நீங்கள் சிரிக்கிறதுக்காக தான் நாங்கள் தினம் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே ஹெவியான வீடியோஸ் நிறையா போடுவோம். அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ. எல்லாரும் என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க? கடைசியாக செய்யணும் அவங்க இந்த மாதிரி அடுத்த கேக்கு நீங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கு தரணும். அடுத்து எல்லாத்துக்குமே கொடுக்குற அளவுக்கு பண்ணிடுவோம். எப்படி 10 வேலை செஞ்சு கொடுத்துருவோம். என்னடி சொல்ற? ஓகே, அடுத்த டைம் நம்ம கேக் கட் பண்றது நல்ல ஒரு வேற இடத்துல நிறைய பேர் சாப்பிடுற மாதிரி கண்டிப்பா கட் பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் மத்தியில டிஃபரெண்டா ஆமாடா அப்படி பண்ணுவோம். ஓகே பண்ணலாம். சொல்லி விடுங்க. கட் பண்ணுங்க. கட் பண்ணிடலாமா? முதலில் விளக்கே அனுப்புவோம். ஏய் நம்ம விளக்கு எரியிட்டியா? சொல்றாங்க பாருங்க. முதல்ல யாருக்கு? வர்மனுக்கு. இந்த எனக்கு நான் அடிச்சுக்குவோம். இந்தாயா வர்மா. நல்லா இருக்கு. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா? ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாந்து குலைக்கிற கரண்ட் இருந்தா எடுத்தாந்து யோ உனக்கு போதுயா? நீ கம்மியா சாப்பிடு. எல்லாரும் இப்ப அடுத்து அவங்களுக்கு நமக்கு வந்துட்டு நன்றி நன்றி சொல்ல நமக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு பெரிய விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம அண்ணன் அவர் பேச காட்டிடுவாங்க. அவருக்கு வந்துட்டு நம்ம சினிமாக்காரன் சேனல் டீம் சார்பா ஒரு பெரிய நன்றி. பேச காட்டுங்க. கையில குத்து விட்டாரு. இவர் தான் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு இந்த இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது ஒரு காட்டேஜ். நம்மளுக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் யாருக்காச்சும் ரூம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கண்டிப்பா இங்க புக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ல, நல்ல ஒரு லொகேஷன்ல, செம்மையான ஒரு லுக்ல அமைஞ்சிருக்கு இந்த காட்டேஜ். டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ். சமய ஸ்பீச் காட்டேஜ் பேர் கனகாம்பரம். கனகாம்பரம் மாமா. கனகாம்பரா காட்டேஜ். இது வந்து குண்டுப்பட்டி. கிலோ 50 ரூபா தான். ஆமா, நாங்க இவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னா கண்டிப்பா இங்க புக் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினான விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்க ரூம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க இருந்து 10 நிமிஷத்துல தான் நம்ம வீடு. ஸோ நம்ம டீமோட சேர்ந்து வைப் பண்றதுனாலும் நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அங்க நம்ம டீம் பாய்ஸோட சேர்ந்து ஜாலியான ஒரு சொல்றான் பாருங்க. அவரு அண்ணன் கேட்டதுமே காட்டேஜ் ஒரு ஃபோன் பண்ணி தான் கேட்டோம். கேட்டோடனே வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி. அதுக்காகவே ஒரு கைது ஐயா தோற அப்படியே அண்ணன் போய் கேமரா இங்க பாருங்க. கேமரா வச்சு யூஸ் பண்றதுக்கு எப்படி நம்ம கிம்பிள்ல நல்ல ஹைலைட்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹைட்ல ஒருத்தர் இங்க நமக்கு இன்னைக்கு கேமரா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் நம்ம சினிமாக்காரன் டீம் சார்பா ஒரு பெரிய நன்றி. பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்காருன்னு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா, நாங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெளியே இருந்து போட்டோ எடுத்துக்கணும். இப்படி ஒரு கேமராமேன் இருக்கு தெரியாம. இப்ப வந்துட்டு நமக்கு நம்ம சேனல் டீம் நம்ம இல்ல நம்ம டீம் பாய்ஸ் இன்னைக்கு இங்க விசிட் பண்ணிருக்கனால அண்ணன் கேமரா கை வச்சு விசிட் பண்ணிருக்கனால அவர் அண்ணன் வந்து நம்ம எல்லாருக்கும் டீ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. பாருங்க, காட்டேஜ் கொடுத்தவருக்கு கேக் ஒரு பீஸ் கொடுக்கலங்க. நல்லா இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டு எடுத்துட்டு போய் கொடு.
அவன் வாயில தான் காட்டிக்கிறான். நம்ம இங்க வெட்டியா கொஞ்சம் பெருசான வெட்டி தொலை. அப்புறம் வாடகை சின்ன அரிசி சாப்பிடுவேன்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், கேக்கு வீட்டுல கொஞ்சம் கேட்டாங்க. இதுக்குதான் குடும்பஸ்தான் கூட்டு வரக்கூடாது. இவனுக்கு ஒரு பங்கு, இவன் ஒய்ஃபுக்கு ஒரு பங்கு, 10,000 ட்வின்ஸ் பெற்று வச்சிருக்கான். அவங்க 2 பேருக்கு 2 பங்கு கேட்பான். பேர் வந்து டம் ஒருத்த மாதிரி டும் ஒருத்த மாதிரி. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. இவர்தான் கட்டிங் மாஸ்டர். பாத்தீங்களா பர்ஃபெக்ட்டா கட் பண்ணி இருக்கிறாரா? வெல்டிங் மிஷினா வெல்டிங் மாஸ்டரியா ஓட்டோயா அது நான். இவர்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் கமாண்ட்ல புத்தி சொல்லுங்க. டைமிங் கீப் அப் பண்ண மாட்டாரு. பொழப்புங்க போய் பேச அவனை சொல்லி நிறுத்துங்களா? அது நீ காலையில தான் வாங்கினோம் பிளேபட்டை வாங்கிட்டு அப்படியே பிளான் பண்ணோம். அது மாதிரி கேக் வெட்டி கொண்டாடலாம்டா அப்படின்னு சொன்னோம். சொன்னது வந்து 2:30. இன்னைக்கு மழை வந்துச்சுயா? இல்லையா கம்ப்ளைண்ட் மழை வந்தனால தான் காலேஜ் லீவ் பண்ணோம். வந்து 2:30 மழைலாம் வந்து 3 o'clock எல்லாத்தையும் கூப்பிட்டான். கூப்பிட்டதை பார்த்தா இந்த ஆள் வந்து 6 மணி ஆகிட்டாப்ல. நான் வந்து கொஞ்சம் வேலையா இருந்தேன், சாரி. நீ பல இடத்துல கேட்கப்பா. சரி நீ கேட்க முடிய வரைக்கும் இந்த பக்கம் வர மாட்டியா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் வெள்ளிக்காரன் ஓடுங்க போண்டா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு முடிந்தது சொல்லிட்டாரு சொன்னா சேகர். இல்லையா சீட்டுக்கு இன்ஸ்டால்மெண்டா? அதெல்லாம் சீப்பு அடப்படுத்த மாதிரி ஒரு சீப்பு. அது வந்து பணக்கார சீட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன நீங்க தெரியும் அரவிந்தோட சிரிப்புக்கு தான் நாங்க எல்லாருமே அடிப்போம். இப்ப சிரிப்பா இருப்பாங்க. சரியா சரி நீ சரி எப்படி சரி இப்போ வந்துட்டு இந்த பிளேபட்டனை வந்து என்ன பண்றது சோக்க மாட்டேங்குது. எங்க ஆபீஸ் ரூம் ஒன்று இருக்கு, ஸ்டுடியோ. ஆமா அங்க போய் மாட்டிடுவாங்க. அதுக்கு அடுத்து பக்கத்துல கோல்டு மாட்டணும், டைமண்ட் ஏனோ வைக்கிறதுங்க, கோல்டு மாட்டணும், டைமண்ட் மாட்டணும், அப்புறம் அந்த பிளாட்டினம் மாட்டணும், அப்புறம் வந்துட்டு இன்னும் என்னென்னமோ அதுக்கப்புறமும் இருக்கு. அது ஆபீஸ் பண்ணணும். ஆபீஸ் கட்டணும். கையை நக்குறியா? இதுல மாட்டிருமான்னு கேட்டையா? நான் கூட இந்த கிரீம் ஒட்டிருக்கோம். இந்த கேக் வந்து வீட்டுக்கு போயிடும். இது வந்து என்னோட குடும்பத்துக்கு. ஆமா இவர் வந்து என் குடும்பம் கிடையாது. காசு கொடுத்துட்டு கேக்கு காசு கொடுத்துட்டு கேக்கல் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கி வந்துச்சு. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் வாங்கி வந்துச்சு. என்னடா ரொம்ப பெசரி எடுத்து குத்தி போடுவேன். இதுல சொல்லி வச்சிருவேன். சரி நல்ல கட்டியாவே வாங்கி தரேன், விட்டுருங்க அப்புறம் குத்திக்கலாம். அடுத்து முக்கியமா சொல்ல வராது சொல்லுங்க. ஏய் பேசுங்கடா. எப்பயுமே கண்டென்ட் எடுக்க முடியாது யோசிச்சுப்பேன். காமெடி போடுங்க. திடீர்னு வந்து உள்ள காமெடி வராது மைண்ட்ல. ஐயோ இவருக்கு என்னத்த போட சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னு மாதிரி யோசிக்க வேண்டியது. நேற்று வண்டியில உட்காந்துக்கிட்டு கண்ணன் யோசிங்க வண்டி ஓடிட்டு இருக்காருல்ல, அவர் ஓட்டுல சும்மா தான் உட்காந்துருந்தாரு. சொல்றது கரெக்ட் தானே மாப்பிள்ள? திடீர்னு ஒரு காமெடி போட்டா தான் ஷேர் அப்ப அந்த பண்ண திடீர் காமெடி கொண்டாந்து சொல்லணும். இல்ல டயலாக் சொல்லி கொடுக்குறோம். ஒரு சிம்பிளான டைலாக். இங்க பாரு, நானே டீசென்ட் வாங்க காசு இல்லாம இருக்க, சாவியை கொடு, அவ்வளவுதான் டைலாக். இங்க பாரு தம்பி, சாதாரண ஆளு விஜயகாந்த் மாதிரி கிளம்பி பெரிய சோழர் பரம்பரை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவ் எப்படா? ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை இல்ல, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இல்லைன்னா சண்டே. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இவர் வந்து ஏதோ தூய தமிழ்ல அப்படி இல்ல. ஏன் முதல்ல என்ன சொன்னா நம்ம மேல நிக்கல வேணுமோ ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு இன்ஸ்டால வருவோம். நீங்க வந்து இப்பவே ப்ரிப்பேர் ஆகிங்க. எங்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படிலாம் கேட்கணும். 7 மணிக்கு அவங்க வந்துருவாங்க, நீ வந்துருவியா? இல்ல இந்த வாரம் கண்டிப்பா வந்துருவாங்க. ஒவ்வொரு டைம் லைவ்னு சொல்லி 7 மணிக்கு சொல்லி லைவ்ல உசுர எடுக்கிறது தான் வேலை இருப்புறான். இந்த தடவை கொஞ்சம் அது முசிறு அடிக்கிறது இல்ல, அவரை விட்டோம்னா தானே அவரை பிஸியா தெரியும். ஓகே, கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்ஸ்டாகிராம்ல லைவ் வருவோம்.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யூடியூப்ல லைவ் வருவோம். கண்டிப்பா வந்துட்டு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஞாயிறு வருது உங்களை. அக்கா கொரியர் ஆபீஸ்காரக்கா, நீங்க போட்டு விட்ட கொரியர் எங்க கைக்கு வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டிட்டோம். சென்னை கொரியா, அது என்ன கொரியர் ஆபீஸ் அது சென்னையில? இது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ். அவங்களுக்கு ஐடி சொன்னீங்களா? சொல்லியாச்சு அக்கா. நீங்க போட்டு விட்ட கொரியர் எங்களுக்கு சேஃபா வந்துச்சு. ரொம்ப நன்றி. நேற்று கலாச்சிக்கிட்டு இருந்தீங்களா? நக்காவே பிடிச்சி கலாச்சிக்கிட்டு சினிமா கரைச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா? புரியுதாக்காவை அவங்க பேசுறது ஏதோ டிப்ரெஷன்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. அதான் எங்க சேனல்ல எடுத்து வீடியோ பாருங்க, டிப்ரெஷன்லாம் குறையும் அப்படின்னு சொன்னோம். அவங்க 2 வீடியோ பார்த்துட்டு டிப்ரெஷன் அதே மாதிரி இருந்துச்சு, திரும்ப திட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க நான் சண்டே கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க. அக்கா இதுக்கு நாங்க ஆண்டோம்ல, அடுத்து கோல்டு எல்லாம் வந்தாலும் அவங்க தான் போவோம். தற்போது சசி அவர்கள் தன் பொற்கரங்களால் இந்த பதக்கத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொன்னான மூமெண்ட் இதோ உங்களுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை லைவ்ல வந்து அரவிந்த் என்னென்ன கேட்க முடியுமோ கேளுங்க. லைவுக்கு வரதுல வீடியோ வரதுல இது கூட எப்படி வந்தாலும் தெரியல. அதனாலதான் இன்னைக்கு மழை கேக்குனால வந்துட்டாப்ல. வேற கேக்கு நீல திமிங்கலத்திலே குள்ள திமிங்கலம் வேணாம். எங்க போனாலும் இந்த வயிறு இடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்மள டிஸ்டர்ப் போறாங்க. அடுத்து வந்துட்டு இனி வர்ற கண்டென்ட்ல எல்லாம் வந்து நாங்க ஒரு லேடி அறிமுகப்படுத்த போறோம். ஆனா அந்த லேடிக்கு கொஞ்சம் தொப்பையெல்லாம் இருக்கும். சூப்பரா இருக்கா? என்ன கொஞ்சம் தாடி மிசைலா இருக்கும். ஒரு ஊசி போட்டிருக்கோம். 1 மாசத்துல அதெல்லாம் கீழே வந்துடும். ஆமா, கீழே விழுந்துரும். புறக்கி ஒட்டி வச்சுட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. ஆல் ஆஃப் யூ ஆல் தேங்க்யூ. இதே மாதிரி எப்பயும் போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ. நன்றி. வந்து எல்லாரும் கோரஸா ஒரு விஷயம் சொல்லுவோம். அது எப்படி வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக தான் சொல்றோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுக்கு செல்லுங்க. நன்றி, வணக்கம்.